வணக்கம். 8ஆம் நம்பர் தலைவர் பேசுகிறேன். தனுஷு தமிழக எழுச்சிக் கழகம்னு ஒரு கட்சியை ஆரம்பிக்க போகிறதா ஃபேஸ்புக் இதுகள் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போதே சமீபத்தில் ரொம்ப தீவிரமாகிடுச்சு. ஏன்னா வீட்டில் தனுஷு வீட்டில் அரசியல் வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. ரஜினிகாந்த் வீட்டில் கூட அரசியல் வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இப்போ என்னன்னு கேட்டால் தமிழக எழுச்சிக் கழகம்னு ஒரு கட்சி ஆரம்பித்து கூடிய விரைவாக நம்ம எல்லா அமைப்பை ஏற்படுத்தி பெரிய காத்தியல் என்னைக்கு, அதாவது அண்ணாமலையாருக்கு அப்புறம் பெரிய காத்தியல் விசேஷமானதா அன்னைக்கு ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருவோம், நம்ம மாநாடு கூட்டிடுவோம் அப்படின்ற மாதிரி தனுஷ் தரப்புல இருந்து செய்திகள்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, வந்துகிட்டே இருக்கு நமக்கு. இதுக்கு இடையில நேற்று ஒரு யூடியூப் சேனல்லே இதிலே போட்டாங்க, ரஜினிகாந்த் வந்து கவர்னர் ஆகிறாருன்னு போட்டாங்க. அது உண்மைதான், அவர் கவர்னர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன காரணம்னா, ஏற்கனவே ஜனாதிபதியாக கூட தேர்வு பண்ணணும் அப்படின்னு அமித்ஷா வந்து சொல்லிக்கிட்டு இருந்தார். இங்கே வாங்க உங்களுக்கு ஜனாதிபதி ஆக்கி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாப்புல. ரஜினிகாந்த் மாட்டம்ட்டாப்புல, எனக்கு வேணாம் ஜனாதிபதி வேணாம் கவர்னர் வேணாம் அப்படின்னாப்புல. இல்லைன்னா முர்முக்கு முன்னாடியே ரஜினிகாந்தே இந்த நாட்டில் ஜனாதிபதி ஆக வேண்டியது. என்ன காரணம், எல்லா சினிமா உலகத்தில் கொடி கட்டி 50 வருஷம் பறக்கக்கூடிய ஆளு ரஜினிகாந்தை தவிர யாருமே கிடையாது. வாங்க உங்களுக்கு ஒரு ஜனாதிபதியை போட்டு விட்டுறோம், நான் ஜெயிக்க வைக்கிறது நான் அப்படின்ட்டார் அமித்ஷா. இவர் முதலமைச்சராகவும் எலெக்ஷன் ஆரம்பியான்னு சொன்னார் அமித்ஷா, அதுக்கு மாட்டின்னு ஓடிப்பிட்டாரு. இப்போ ஜனாதிபதியாக ஒன்று உருவாக்குறியான்னு சொன்னால் அதுக்கு மாட்டி ஓடிப்பிட்டார். இப்போ கவர்னராக ஆக்குறேன்னு சொன்னால் அதுக்கு ஓடி போனார். இதுக்கு முன்னாடி அப்படியே ஓடிக்கிட்டே இருந்தார். இப்போ விஜய் வந்தவன முதலமைச்சரானவன கோவத்தில் அவர் எது கொடுத்தாலும் வாங்க தயாராக இருக்காரு. எதுவுமே கொடுக்கல, அவரை களத்தில் இறங்கி தானா பிடிச்சி கொடுவான் அப்படிங்கிற ஒரு கோவத்திலையும் ஒரு இடத்துலையும் அவர் வந்துட்டார் ரஜினிகாந்த். இப்போ என்ன செய்தினா, கேரளாவில் அவரை கவர்னராக போட்டுருது. இங்கிட்டு தனுஷு கட்சி ஆரம்பிச்சிட வேண்டியது, கொண்டாட்டி மக்கள் மேடைன்னு இங்கிட்டு சுத்த வேண்டியது, ஊர் ஊரா சுத்த வேண்டியது, எல்லாரையும் ஒன்று சேர்த்துக்கிட்டு இருக்க வேண்டியது. கவர்னர்லாம் கொஞ்ச நாள் இருப்பார், 6 மாசமோ 1 வருஷமோ 2 மாசம் 3 மாசமோ இருப்பார் ரஜினிகாந்த். கவர்னர் பதவி முடிஞ்ச உடனே எனக்கு கவர்னர் பதவி வேணாம் ராஜினாமா பண்ணுவார். எஸ்.எம். கிருஷ்ணா அப்படி ராஜினாமா பண்ணி முதலமைச்சர் ஆக்கினாங்க கர்நாடகத்தில் காங்கிரஸ். அது மாதிரி இங்கே வந்து 6 மாசம் 1 வருஷம் இருப்பார் கவர்னரா. இருந்தவன ராஜினாமா பண்ணிட்டு நான் தமிழ்நாட்டு களத்துக்கு வரை தமிழ்நாட்டு மக்கள் உழைக்க போறீங்க. நேராக வந்தவன தனுஷ் கட்சிக்கு அவர் தான் தலைவராக போடுவார். அவர் தான் எலெக்ஷன் வருவார், அவர் தான் சுற்றுப்பயணம், அவர் தான் எலெக்ஷன் ஓட்டு, அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர். இப்படித்தான் வரப்போகுது. அவங்க நேரடியாக வந்தால் ரஜினிகாந்த் இப்போ நம்ப மாட்டாங்க ஜனங்கள் வந்து அப்படிங்கிறதுக்காக இப்போ என்ன செய்யறாங்கன்னா, அரசியலில் தூக்கி அவரை வெளியில கவர்னராக போட்டுறது, அப்புறம் திருப்பி தூக்கி இங்கே வந்து மாநில அரசியலுக்குள்ள இறங்க வைக்கிறது, அப்புறம் ஓட்டு கேட்க வைக்கிறது, அப்புறம் இங்கே அந்த ஆட்சியை பிடிக்க வைக்கிறது. இதுதான் எல்லாருடைய பிளான், இப்போடைய பிளானா இது வரைக்கும் இருக்கு. ரஜினிகாந்த் வர்றதை பத்தி ஒண்ணும் இல்ல. இப்ப என்னன்னா, இப்ப என்ன சிக்கல்னு கேட்டீங்கன்னா, விஜய் ஆட்சிக்கு வந்து இப்போ 100 நாள் ஆச்சு. ஒவ்வொரு திட்டத்திலையும் சினிமா வாடை அப்பட்டமா அடிச்சுக்கிட்டே இருக்கு நிர்வாகத்துல. இது வந்து ரொம்ப கண்டிக்கத்தக்க விஷயம். நிர்வாகத்துக்கு யாரு வந்தாலும் சரிதான், சினிமா வாடை அடிச்சுக்கிட்டே இருக்கு. ஏன்னா யாருக்கு என்ன தெரியும், உளவு, அதாவது எப்படின்னா உளவு பார்ப்போம்னு சொல்லுவாங்க, மன ரீதியான உங்களுடைய வலுவை நான் பார்க்கறது, அவனுக்கு மக்களுக்கு எதை பிடிக்கும் அப்படின்னு மாதிரி தான் சினிமாவில் நடிக்கிறது, சண்டை ஓடுறது, பறக்கிறது, மிதிக்கிறது, கதை எடுக்கிறது, அந்த மாதிரியான அவங்க சினிமா உளவியல் தெரிஞ்சவங்க. அவங்கெல்லாம் சினிமாவில் இருக்கவங்க உளவியல் தெரிஞ்சவங்க. அவங்களை எப்படி ஏமாத்துறது, சுருக்கமா எப்படி கவர்றதுக்கு இன்னொரு பேர் ஏமாத்துறது, அப்ப வியாபாரத்தை எப்படி கூட்டுறது, இப்படிங்கிற அடிப்படையில் அவங்க வித்தை தெரிஞ்சுட்டு வந்து அவங்க அங்கே சினிமா உலகத்தில் இருக்கக்கூடிய வித்தையை கற்றுக்கிட்டு வந்து இங்கே மக்களை வந்து ஏமாத்துறாங்க. அதுதான் எந்த திட்டமா இருந்தாலும் வெளிப்படையா பேசாம உள் ரகசியமாவே பேசுறாப்புல விஜயலாம். உள் ரகசிய பேச்சுதான், வெளிப்படையா பேச்சே கிடையாது. உள் ரகசியம் அனைத்தையும் வந்து அங்கிட்டு ஒண்ணு பேசி போடுறது, இங்கிட்டு ஒண்ணு கம்முட்டு இருக்குது, அப்படி ஒவ்வொரு வேலையா பாக்குற. அப்ப இதுல வந்து சினிமா வார அடிக்க ஆரம்பிச்சு நிர்வாகத்துக்குள்ள. இது தப்பு. மக்களுக்கு தெரியணும், வெட்ட வெளிச்சமா தெரியணும். ஓட்டு போட்டா போறேன், போடலைன்னா போறானையா, என்னையா அந்த பதவி என்ன வானத்துல இருந்து குண்டா வந்தான், நேற்று சும்மா தெரிஞ்சிய, நேற்று சினிமா நடிச்சு இன்னைக்கு முதலமைச்சர் அடிக்க தூக்கி போட்டு போக முடியாது. என்ன பண்ண போறேன், இந்த பாரம்பரியான பதவி அது நான் கேட்குறேன். ஆக சினிமா சினிமா வேகம், சினிமா வாசகம் எம்ஜிஆர் காலத்தில் அடிச்சான். இப்போ திருப்பி விஜய் காலத்தை வந்து அடிக்குது. அது யாருக்கும் தெரியாம அப்படி வீசிக்கிட்டே இருக்கும். மக்கள் என்ன நினைக்கிறாங்கிறது அப்படியே அதுக்கு ஒரு திட்டத்தை அறிவிக்கிறது, அது உள்ள மூடு மந்திரமா வைக்கிறது, இதெல்லாம் தப்பு. இதெல்லாம் அதனால ரஜினிகாந்த் அப்படி செய்ய மாட்டான்னு நம்ம நினைக்கிறோம். ரஜினிகாந்த் கண்டிப்பா அப்படி செய்ய மாட்டாப்புல. ஏன்னா அவன் மனசுல இருக்கக்கூடிய அவர் வெளிப்படையா பேசக்கூடிய ஆள். அதனால யார் வேணாலும் அரசியலுக்கு வாங்க, சினிமா வாடையை கொண்டாந்து நிர்வாகத்துக்குள்ள விட்டுறாதீங்க, அது பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும்.